வெல்கம் டு சுகம் ஆரோக்கிய சமையல். டெய்லி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வடித்த சாதம், வரமிளகாய், கடலப்பருப்பு, சீரகம், பெருங்காய பொடி, மல்லி. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். அடுத்தது, ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ஒரு பேஸ்ட் படி ரெடி பண்ணிப்போம். நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் இருக்கு இல்லையா, அதில் இந்த பேஸ்ட்டை ஊற்றி 1 மணி நேரம் நல்லா நம்ம இதை ஊற விட்டுருவோம். முதல்ல கடாயில் வரமிளகாவை போட்டு மைல்டாக நல்லா நம்ம வறுத்துப்போம். கடலப்பருப்பு போட்டுப்போம். அதையும் போட்டு நல்லா ஒன்றா ஈவனாக நல்லா வறுத்து எடுத்துப்போம். இதையும் போட்டு மல்லியும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக வறுத்துருவோம். நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு நல்லா வெடிக்குது. மல்லி வாசனை சூப்பராக இருக்குது. எப்படி நல்லா. அடுத்தது சீரகம் போட்டுப்போம். சீரகத்தையும் போட்டு நல்லா ஒன்றா ஈவனாக வறுத்துப்போம். நல்லா ஈவனாக வறுத்து பொரியுது. இதோடு நம்ம இப்போ பெருங்காய பொடியும் சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் போட்டு இதையும் ஈவனாக வறுத்துக்கிட்டு இதை பொடியை ரொம்ப கொரன்னு இல்லாமல் மீடியமான இதுக்கு அரைச்சி எடுத்துப்போம். பொடி இப்போ ரெடி ஆகிட்டு, இதுக்கு தாளிப்பு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, நிலக்கடலை, வரமிளகாய். இதுதான் நமக்கு தாளிப்புக்கான பொருட்கள். நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் எப்படி வச்சு செய்வோங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுப்போம். நல்லா எண்ணெய் சூடு ஆனதும் வரமிளகாய் அடித்து போட்டுப்போம். ஒரு 4 வரமிளகாவை போட்டு நல்லா பொரிய விடுவோம். நமக்கு நல்ல இந்த ஸ்மெல் வர அளவு கருவு விடாமல் மீடியமாக நல்லா வறுத்துப்போம். கடுகு போட்டுப்போம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே உளுந்து, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா ஒன்றா ஈவனாக வறுத்துப்போம். நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதோட நிலக்கடலை அதுலேயும் போட்டு ஒன்றா ஈவனாக வறுத்துப்போம். கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு செத்த நேரம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த சாதம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கிண்டி விடணும். நீங்கள் எப்போதும் ஒரே ஸ்டைலில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. புளி தண்ணி ரெடி பண்ணி நம்ம இந்த பொடி மட்டும் நம்ம வீட்டில் நுணுக்கி வச்சுக்கிட்டால் போதும். சட்டுன்னு நம்ம எப்படி புளி சாதம் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பொடி மட்டும் போதும், நமக்கு வேறு எதுவும் வேண்டாம். சாதம் வடித்து வச்சுருந்தீங்களா, ஒரு என்ன செய்யணும் உங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு மஞ்சள்தூள் உப்பு தேவையான போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் போதும். 1 மணி நேரம் ஊறினாலே போதும். நம்ம இந்த பொடியை போட்டு தாளிப்பு என்ன தேவை இருக்கோ போட்டு ரெடி பண்ணி செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். புளி சாதம் ரெடி ஆகிட்டு ஈவனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி நம்ம கடையில் செஞ்ச புளியோதரை மாதிரி சூப்பராக இருக்கும். கோவில் புளியோதரை மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ்.